நான் வந்து 2 முறைக்கு மேலே அதற்கு மேலே நான் சொல்லியிருக்கிறேன். கடந்த காலத்தில் என்னென்னா, அந்த ஒரு கேப்சியூல் இல்லைன்னா ஒரு டேப்லெட் டாக்டர் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அதனுடைய சக்தியை மென்ஷன் பண்ணியிருப்பார். 500 mg, 250 mg, 1000 mg அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். அது ஒன்று. ஆனால் மருத்துவத்துறையிலும் சரி, இந்த ஃபார்மசூட்டிக்கல்ஸ், அது மருந்து தயாரிக்கிற துறையிலும் சரி, நம்முடைய சரீர ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும்போது, நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது, ஒன்று நல்லாவே இருக்கும்போது கூட, எந்த நோயுமே இல்லாத போது கூட நம்முடைய சரீர உறுப்புகள், ஜீரண உறுப்புகள் தெரப்பியூட்டிக் மெடிசின்ஸ்னு நீங்கள் வாசித்திருப்பீங்க. மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ், அப்படிப்பட்டதான சில விஷயங்கள் நம்முடைய சிறுகுடல், பெருங்குடல் மற்றும் அந்த ஹோல் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் அப்சார்ப்ஷனுங்கிற ஒரு காரியம் இருக்குது. அது இவ்வளோ தான் ஏற்றுக்கும். நல்ல சுகதேகியாக இருக்கும்போதே 500 mg ஒரு கேப்சூல் கொடுத்தா அதில் 100 mg அதை அப்சார்ப் பண்ணாலே ரொம்ப சந்தோஷம், நன்றின்னு போயிட்டே இருக்கணும். பழுதுபட்டிருக்கும்போது, பாதிக்கப்பட்டிருக்கும்போது, அல்சர் இருக்கும்போது, ரிலேட்டடாக ஒவ்வொரு ஆர்கனோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல், எக்ஸ்சேஞ்ச் சரியாக பண்ண முடியாமல், ஃப்ளோ சரியாக இல்லாமல் இருக்கும்போது, எப்படியாவது மருந்து போய் தங்கி கொஞ்சம் கொஞ்சமாவது அது அந்த ஆப்டிமம் விரும்பப்படுகிற, எதிர்பார்க்கிற நிலையை, சுகநிலையை, ஜீரண நிலையை அடையும்படி எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறாங்க டோஸ். இதுக்கு குறைவாக டோஸ் கொடுக்க முடியாதுன்னு இருக்குது. அவ்வளோதான் அதை தயாரிக்க முடியும்னு இருக்குது. 1 mgலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது ஒவ்வொரு உறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஜீரணிக்கக்கூடிய சக்தியை பொறுத்து தான் அந்த வேலன்சி இருக்குது. தூக்க மாத்திரையெல்லாம் 0.5 mg இன்னுமே கம்மியாக தான் தருவாங்க. அது ஆக்சுவலாக தூக்க மாத்திரை கூட கிடையாது, அது ஆன்டை டிப்ரெசன்ட். அதுவே சிலர் சாச்சிடுது, பேசிட்டே ரொம்ப அவ்வளோதான், தூங்க போகிறேன்னு போயிடுவாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மூளையை வளர்த்துக்க சொல்லலை. நான் இந்த பாட்டை எடுத்து வச்சோன்னே இதுதான் யோசித்தேன். ஆண்டவர் நமக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் சலுகைகளை கொடுத்துருக்கிறார், சௌகரியங்களை பண்ணியிருக்கிறார். சவரட்சணைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, கொட்டி கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கொள்ளையாக கொட்டி கொடுத்துருக்கிறார். என்னத்தை கொடுத்துட்டா நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க. அப்படி தான் மனசு அப்படி தான் இருக்கும். எல்லா நேரத்திலும் இல்லாட்டினா ஏதோ ஒரு நேரத்தில். அப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா, he has done more than enough. இதுக்கு மேலே நமக்கு தேவையே இல்லை. இதெல்லாம் நம்ம யோசிக்கவும் இல்லை, ஆனால் இதெல்லாம் நமக்கு செஞ்சு வச்சுருக்கிறாரு. விஷயம் என்ன, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் நமக்கு தேவைன்னு செய்கிறார். நமக்கு 1 mg தான் தேவை, 50 mg அனுப்புகிறாரு. நமக்கு 100 mg தான் முடியும், 500 mg அனுப்புகிறாரு. ஆனால் விஷயம் என்னன்னா, திருப்பியும் என்ன அப்சார்ப் பண்ணி சுகமடைந்தாய், என்ன பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு ஒத்துழைத்து ஜீரண சக்தி கரெக்டாகி சீர்திருத்தம் ஆகி, இனி மருந்தை டிபெண்ட் பண்ணாமல் உனக்கு கொடுக்க, நீ சாப்பிட வேண்டிய ரெகுலரான அந்த ஆகாரத்தை
எடுத்தவங்க பலமான ஆகாரமாக இல்லாமல் வெஜிடேரியன் சாப்பிட, நல்லா சாப்பிட, திடப்பொருள் சாப்பிட, எப்போ பார்த்தாலும் கஞ்சியே குடிச்சிட்டு இருக்காமல். ஓ டியர், இன்றைக்கி காத்தால கூட வயிறு பிச்சுக்கிச்சு, வெறும் மோர் சாதம் தான் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன். சோத்திரம். இது வெளியில் சொல்லி கேட்கும், உள்ளே வச்சுட்டா துக்கங்கிற மாதிரி. ஆனாலும் பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் ஹேஸ் டு பி மேட் ஆல் ரைட். அப்புறம் அவரை போய் சுகமளிக்கிறன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுலையும், நம்ம ஓயாத நோஞ்சாங்கொஞ்சம் இருக்கிறதுலையும் அர்த்தமே இல்லை. அப்போ விஷயம் என்னென்னா, நம்ம எங்கேயோ அப்புறம் அதான் இன்றைக்கி ரெஸ்ட் ரூம் போகும்போது ஆண்டவர் இந்த எல்லையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு காரியம் சொன்னார். இந்த எல்லையில் நீங்கள் எதிர்பார்ப்போட வரலாம். அப்படியே இந்த மாதிரி ஜபான் நிஷ்டையெல்லாம் வர வேணாம், சும்மாவே கை வீசிட்டு வரலாம். இந்த எல்லையில் வந்தீங்கன்னா கடவுள் உங்களோட பேசிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கிருபை இந்த இடத்துல இருக்குது. அது உங்கள் சௌரியம். நீங்கள் உங்களுக்கு காதுன்னு ஒன்று இருந்து கேட்குறதுன்னு சக்தி இருந்தால், கண்ணுன்னு இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சக்தின்னு இருந்தால், இதயம் ஒன்று இருந்து உணரக்கூடிய சக்தி இருந்தால், யூ ரிசீவ் ஹிஸ் வேர்ட் டெஃபினெட்லி. இங்கே வந்தேன், வெறுங்கையாக போனேன், நீங்கள் போகவே முடியாது. நான் அதை மிகுந்த பயபக்தியோடு ஆனால் கராராகவும் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போது தேவன் இவ்வளோ நமக்கு உதவி செய்திருக்கும்போது கணக்கு கேட்பார். நானே உன் பரிகாரி, உன் நோயின் அகோரத்தை என் சரீரத்தில் சுமந்தேன், உன் நோயின் தண்டனையின் காரணத்தை என் மேலே சுமந்தேன், அந்த வழக்கை நான் தான் குற்றவாளி, என்ன 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 சரி பண்ணுங்க, அந்த குற்றத்துக்குரிய தீர்வை என் மேலே வைங்க, எழுதுங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டேன். நான் உன்னை விடுதலை பண்ணுறதுக்கு, நீ சுகமாகறதுக்கு. சுகம் மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கல. சுகங்கிறதுமே ஒரு ஜெனரிக் டேர்ம் தான். இட் கவர்ஸ் எவ்ரி கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம். அது ஒரு நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு நிலை. மனதில் சுகம் தேவைப்படுது, சரீரத்தில் சுகம் தேவைப்படுது, தூக்கத்தில் சுகம் தேவைப்படுது. இஃப் யூ படுத்த மாதிரி தான் இருக்கும், எழுந்தால் பேரஞ்ச மாதிரி இருக்கும், முடிஞ்சு என்ன ஆச்சு ராத்திரி அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். நீதிமானுக்கு ஆண்டவர் தூக்கத்திலும் இன்பத்தை தருகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு, தூக்கத்தில் அவனோடு பேசுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு நானோ செகண்ட் கூட, அந்த ஆஃப்டர் செகண்ட் கூட ஆண்டவர் நம்மளை விட்டு பிரியாமல் இருக்கிறார். ஹீ இஸ் அப்சல்யூட்லி அவைலபிள் ஃபார் அஸ். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. D 3/4 tempo 138. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே, பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. தேவையான ஒன்று நீங்கதானே,
எடுபடாத நல்ல பங்கு நீங்க தானே. எனக்கு தேவையான ஒன்று நீங்க தானே. எடுபடாத நல்ல பங்கு நீங்க தானே. அன்பு கூர்ந்து பலியானீரே, இரத்தம் சிந்தி ரட்சித்தீரே. என் மேல் அன்பு கூர்ந்து பலியானீரே, இரத்தம் சிந்தி ரட்சித்தீரே. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்க தானே. நிரந்தர பேரின்பம் நீங்க தானே. சொல்லுங்க, பரிபூரண ஆனந்தம் நீங்க தானே. நிரந்தர பேரின்பம் நீங்க தானே. கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே. கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கத்தினால் வியாதிகளை நீக்கினீரே. அன்பினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி மகிழ்கின்றே. ஓ ஹல்லேலூயா. அன்பினாலும் மகிமையினாலும் என்னை முடிசூட்டி மகிழ்கின்றே. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்க தானே. நிரந்தர பேரின்பம் நீங்க தானே. பரிபூரண ஆனந்தம் நீங்க தானே. நிரந்தர பேரின்பம் நீங்க தானே. சுழியிலிருந்து மீட்டீரே, நன்றி ஐயா. உன்னதத்தில் அமர செய்தி, நன்றி ஐயா. குழியிலிருந்து மீட்டீரே, நன்றி ஐயா. உன்னதத்தில் அமர செய்தி, நன்றி ஐயா. எனையாளும் தகப்பன் நீர்தான், எனக்குரிய பங்கும் நீர்தான். எனையாளும் தகப்பன் நீர்தான், எனக்குரிய பங்கும் நீர்தான். இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்க தானே. நிரந்தர பேரின்பம் நீங்க தானே. பரிபூரண ஆனந்தம் நீங்க தானே. நிரந்தர பேரின்பம் நீங்க தானே. இயேசு ராஜா, என் நேசரே, எல்லாமே நீங்க தானே. இயேசு ராஜா, என் நேசரே, எல்லாமே நீங்க தானே. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா.
சபைக்குள்ளே மலர்ந்த ரோஜா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த முன்னே சொன்ன பார்த்தீங்களா, இந்த டோசேஜ், அது அவசியமாக அப்பப்போ ஞாபகம் வச்சு ஏதாவது ஒரு பாட்டை பாடணும். நீங்கள் வழிநடத்தப்பட்ட அந்த கவிகளெல்லாம் பாருங்கள். பரிபூர்ண ஆனந்தம் நீங்கள் தானே. எவ்வளோ ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் இல்லை. நம்ம சந்தோஷமாலாம் இல்லாமையும் இல்லை, ஆனால் வலிச்சிட்டு போயிடுது. And we have not enjoyed the fullness as of now, even now. So we need to work it out. அதான் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அந்த பாட்டு பாடும்போது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்து எவ்வளோ வருஷமாக, ஃபார் த பாஸ்ட் 20 years ஹோப்ஃபுல்லி அவருடைய பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொக்ரெஷனை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அவர் எப்படி இந்த முதல்ல விசுவாச கீதங்கள்னு இது பண்ணார், அதுக்கப்புறம் தான் இந்த ஜபத்தோட்ட ஜெய கீதங்கள்ங்கிறது வந்தது. எல்லா வால்யூமில் பாருங்கள், ஒவ்வொரு வால்யூம்லே ஒரு முக்கியமான அம்சத்தில் அவர் வளர்ச்சி பார்த்துருப்பார், அவர் ஒரு முன்னேற்றத்தை பார்த்துருப்பார். அதே மாதிரி இப்போ இது ஆக்சுவலி 42வது வால்யூம் வரைக்கும் என் கையில் இருக்குது. ஏற்கனவே இன்னும் 2 வால்யூம் ஆயத்தமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ 44th வால்யூம் வரைக்கும் he is already received from God. ஆனால் ஒவ்வொரு வால்யூம்லேயும் குறைந்தபட்சம் 10 பாட்டு இல்லைன்னா 7 பாட்டாவது எழுதுகிறாரு. அதில் வைட் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஒரே மாதிரியே எல்லா பாட்டும் இருக்காது, ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். ஆமாம், ஐயா அதே மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் அப்படி அந்த ரத்தத்தை பற்றி 4-5 பாட்டு எழுதியிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு அந்த பாட்டில் ரத்தம் என்ன செய்யுது, ரத்தம் எனக்கு என்ன செய்யுது, எனக்கும் ரத்தத்துக்கு என்ன சம்மந்தம், இயேசு ரத்தத்துக்குங்கிறத தான் அவர் வந்து அங்கே அனுபவமாக பெற்றிருப்பார். அதான் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஆராதனையை பற்றிய ஒரு நடைமுறை தலைமுறை தோறுக்கும் இந்த இளைய தலைமுறைக்கெல்லாம் பாதிப்பை, சரியான ஆக்கப்பூர்வமான பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு தேவனை துதித்து பாடுவதாலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் அடைய வேண்டிய உத்தி, இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். எவ்ரிதிங் will look very similar, but ஆனால் it's very precise. யோசித்து பாருங்கள், சாதாரண MBBS படித்த டாக்டரும் MD படித்த டாக்டரும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸில் வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஜெனரிக் மெடிசன் சொல்லும்போது பேசிக்காக அதே அமாக்சிசிலின் தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன லைட்டாக ஒரு காம்பினேஷன் இருக்குது பாருங்கள், அது MD எழுதுவார். அமாக்சிசிலின் செய்கிறது அது செய்யும், சிப்ரோஃப்ளாக்சின் செய்ய வேண்டியது அது செய்யும். ஆனால் அதோடு இணையாக கலந்த ஒரு ரசாயனம் அது நல்ல விளைவையும் தரும், பின் விளைவையும் தரும். அதுக்கு தான் அந்த டோசேஜ். ரொம்ப ஆண்டவர் கூட நடக்க அவரோடு கூட உட்கார நம்மளை ஆண்டவர் வந்து மனவாட்டியை ஆக்கிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த வேலையெல்லாம். நம்ம என்ன கேட்குறோம், ரேஷன் கடையில் போடுற மாதிரி எல்லாமே ரேஷன் கடைக்கு வந்துட்டால் கண்ட்ரோல் ரேட்டில் இருக்குமே, எல்லாமே அங்கே அவைலபிளாக இருந்துட்டால் சூப்பர் மார்க்கெட் வேண்டாமே அப்படிலாம் யோசிப்போம். That's not the way God works. No, never. திருச்சபையே, மணவாட்டியே என் சபையின் பாட்டு கூட நம்ம பாடுறோம். God works upon everyone, in everyone, through everyone, around everyone. Hello, we are under the CCTV cameras from heaven. Same D minor 2/4, 3/4, tempo 130.
மக மக பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மக மக பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. எம்மை தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மக மக பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மக மக பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேனும் கரத்தில். மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேனும் கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. எல்லா கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம் உம் தயவு அதை அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. சபையை தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிக பிரதான ஆசாரியரே, எங்கள் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தகப்பனே.
திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மே மனதுருகும் நல்ல தகப்பனே. பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாய் இருப்பவரே. பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாய் இருப்பவரே. பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாயிருப்பவரே. வரும் பஞ்சத்திலே பசியாற்ற காப்பாற்ற நோக்கமாயிருப்பவரே. இரக்கம் தயவு அதை அளவிட முடியாதையா. இரக்கம் தயவு அதை அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. சபையை தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. மகா பெரியது இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா பெரியது இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. எம்மை தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. இரக்கம் தயவு அதை அளவிட முடியாதையா. இரக்கம் தயவு அதை அளவிட முடியாதையா. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லா ரபகரியோ ஷம்ரமோன வதலர கல கரிபலர பலபல ஹே த்ரசுரே பிரபஷனர மனபுலர பலபல பலர கலகர பஷபர பலர பலபல. இந்த பாட்டு நீங்கள் பாடு வயிற்றில் பாலை வார்த்த மாதிரி இருக்கும், உண்மைதான். ஆனால் அது இந்த பாட்டு மைய கருத்து இல்லை. இது நம்மை அவருக்கேற்ற மனவாட்டியாய் தகுதிப்படுத்தி போத் இஸ்ரேல் அண்ட் தி ஜென்டைல்ஸ், இஸ்ரேலர்களையும் புறஜாதிகளையும் அந்த உலக ஜனத்தொகையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் மனவாட்டியை தெரிந்து கொள்வதற்கு நம்மை உருமாற்றுகிற அந்த மாபெரும் பொறுப்புக்காக தேவன் தனக்கு முன்னே தன் நாமத்தை பிரகடனப்படுத்துகிறார், தன்னுடைய குணத்தை பிரகடனப்படுத்துகிறார், தன்னுடைய வல்லமையை பிரகடனப்படுத்துகிறார், தன்னுடைய இரத்தத்தை ஆண்டவர் பரிந்துரைக்க முன்னிறுத்துகிறார். நாம் நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த கிருபை. இஷ்டம் போல் இருக்கிறதுக்கு இல்லை. ஸோ இதை ஆர்பிஎம் கண்டிப்பாக விளங்கிட்டு தான் ஆகணும். இரக்கத்தை பற்றியும் கிருபையை பற்றியும் டிவிலேயோ புக்ஸ்லேயோ மீடியாலேயோ யார் மூலமாக என்ன கேட்டாலும் வேத வசனத்துக்கு போய் பாருங்கள், யாத்ராமத்தை வாசித்து பாருங்கள். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன்.
ஆண்டவர் என்னுடைய தகப்பனாக்கும் என் மூத்த சகோதரராக்கும் என் மணவாளனாக்கும் அப்படிலாம் ரொம்ப பெரிய உரிமையை பாராட்டி காதை திருகி என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? அப்போ எங்களுக்கெல்லாம் கிருபை இல்லையா? எங்களுக்கெல்லாம் இறக்கம் இல்லையா? அப்படி நீங்கள் ஆண்டவர் காதை திருகி கேட்க முடியும் நினைக்கிறீங்களா? No way. So let's be very respectful, fearful, பயபக்தி உள்ளவர்களாய் இறை அச்சம் கொண்டவர்களாக இருப்போம். ஆனால் அதை சங்கோஜப்பட்டுக்கிட்டு பெரிய பீத்தலாக பிகுலாம் பண்ணிட்டு கொடுக்கல. சரியான அவசியத்துக்காக தயங்காமல் ஆண்டவர் மகா பெரியதும் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியதும் உடைய கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, அளவிட முடியாத கிருபை, வேலை ஆறத்துக்கு, வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டோட கரத்தில் அர்ப்பணிங்க. எனக்கு தனிமையிலும் சரி, சபையாய் கூடி வரும்போதும் சரி, 2 3 பேர் கூடி வரும்போதும் சரி, உம்மை புரிந்து கொள்ளும் உடைய சமூகத்தையும் உடைய ஆண்டவரே சித்தத்தையும் உடைய கிரியைகளையும் புரிந்து கொள்ளும் வெளிச்சமுள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க, பகுத்தறியும் அறிவை தாங்க என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட் ஜீசஸ். ஓ ரூபலாகரக ஷபரபலரபலபாஷ். Grant us that mercy to discern your ways, your provisions, your surplusness. Mabana durele randara mana nihongolo balaria karabalurugala karabashabarabala. Mau bibangara mana niya karabili godigala balama shabarabala. Oh glory, 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 hallelujah. Madaningandara maguranglandara minanuglo shakra pasaratra kriya prabhu shabarabuluru bili. Ibi bandare madura andare manu lagala galeri he. Raja panigirom tholugirom. பிரகாசமுள்ள மனக்கண்கள் தாங்க, பிரகாசமுள்ள மனக்கண்கள் தாங்க. நித்தமும் வேதத்தை படிக்காமலும் தியானிக்காமலும் மறுபடியும் படித்து மறுபடியும் நிலைவரமாய் தியானிக்காமலும் தப்பெண்ணம் கொண்டே வாழுகிறோம், தப்பெண்ணங்களோடே வாழுகிறோம். தவறான எண்ணங்களோடு, பிசகி போன எண்ணங்களோடு, பாதிக்கப்பட்ட எண்ணங்களோடு, ஏமாற்றமான எண்ணங்களோடு, மாயையான எண்ணங்களோடு உண்மை நாங்கள் எங்கள் மனதிலே ஒரு கோட்டையை கட்டி இப்படி தான் இருப்பீர் அப்படி தான் இருப்பீர்னு சொல்லி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தகப்பனே மனம் இறங்குங்க, வாயை திறந்து கேளுங்க. ஓ லோகா ரபா நாக திரையா ஸ்டோரபல ரபல பல பல ரஸ் ரப கரபலிரி பல 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 பலப சமந்தர பல ரபல பல பல விபாந்தரனியா குரபல ரகல கரபல பஷபர பல ரபல பல. ஓ தியாங்கர பலுரு கரபல ரகல கரபஷபர பல. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல், நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்யக்கூடிய, எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். எதுக்காக? கூத்தடிக்கிறதுக்கா? ஊரை மேய்கிறதுக்கா? நாளை போக்குறதுக்கா? தூங்கி எழுவதற்கா? நன்றி கெட்டவர்களாக இருப்பதற்கா? தேவ சுத்தம் அறியாமையே வாழ்க்கையை ஓட்டுறதுக்கா? சபையே விழித்தெழு, உன் ஸ்தானத்திலே நில்லு. உனக்குள்ளதை இன்னொருவன் பற்றி கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன்னிடத்திலிருந்து ஆண்டவர் விளக்கு தண்டை நீக்குவதற்கு முன்பாக நீ ஆதியில் செய்த கிரியைகளை திரும்பவும் செய். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பி ஆதியிலே கிரியைகளை செய். இவைகளை செய்தால் நீ மீட்படைவா என்று வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக ஒன்றும்
உள்ளதான். இது ஓர வஞ்சனை அந்த வஞ்சனைலாம். திஸ் இஸ் வாட்ஸ் ஆர் போர்ஷன் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் நாம் அடையும் பங்கு இதுதான். இந்த திருச்சபைக்கு, இந்த ஸ்தல சபைக்கு நம்மிடத்தில் தேவன் இதை எதிர்பார்க்கிறார். நம்ம வைத்த கிருபை பெரியது. எண்பத்தஞ்சிலிருந்து இன்னொரு 2085 வரைக்கும் கூட ஆண்டோட வருகை தாமதிச்சா நம்ம சபை மேலே தேவன் பாராட்டுகிற கிருபை நச்சுன்னு இருக்கும். ஆனால் கரார வேலை ஆகிறதுக்கு ஆண்டவர் தோலை உரிச்சிருவார். செட்டியார் கல்லில் நார் உரிக்கிறப்ப ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை நம்ம வாழ்விலே செய்து விடுவார். காமா நான் உகரகல ரகஷபா, என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கண்ணை பார்க்குறேன். அப்படியே என்னால் முழுசாக பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு உகரகதல ரகலகர மனம ஷபரபல ரபலபல பலபர யா துரபல ரபலபா யா கரபல ரபலபா சுகுரக்கரபல ரகல கரபல பரப ஷமனமல ரபல பல 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 பர தியாதரபல ரபலபா மிரிக்கிரத்யா கரபல ரகல கரபரப ஷபரபல ரபலபா. வெரி பிரைட், வெரி கிளியர், வெரி அதாவது எல்லா விதமான தன்மையும் கொண்ட, ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு முழுமையான பார்வையோடு, பொறுப்புள்ள ஒரு பார்வையோடு பார்க்கும் ஒரு கண்ணை பார்க்குறேன். ஸ்டில் ஐ எம் சீயிங் இட். ஓலோ தொக்கு ஷிகரபரபர ஷிபரபலரபலபலபர இபனதுரகி அசுரகர ஷபரபலரபல. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. இரக்கம் தயவு அதை அழவிட முடியாதையா. இரக்கம் தயவு அதை அழவிட முடியாதையா. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. எங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா, எங்களுக்கு மனம் இறங்குங்க. அகங்காரிகளுடைய நிந்தனையினாலே, சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலே நிறைந்திருக்கிறோம். இந்த ஸ்தல சபைக்கு இறங்குங்க. தேவனாய் கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் சந்ததிகளுக்கும் சேர்த்து எங்களை திருப்பி கொண்டு வாரும், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். எங்களை ரட்சித்துக் கொள்ளும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்பது மெய்யாக வேண்டிக் கொள்கிறோம். Thank you, Lord. Continue to deal with every man, every woman, every boy, every girl, every elderly person, every youngster, every born-again, blood-born children of God. Be thoroughly dealt with by your hand, by your word, by your spirit, by your blood, by the fire of the Holy Spirit. I love Him better every day. I love Him better every day. Close by your side, I will abide. I love you better every day. Close by your side, I will abide. I love you better every day. நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன்,
நானும் அருகில் நித்தம் தங்கியிருப்பே, நான் இயேசுவை நேசிக்கிறேன். நானும் அருகில் இன்றும் தங்கியிருப்பேன், நானே சும்மை நேசிக்கிறேன். ஏகோபித்து ஒரு முறையாய், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன். நானும் அருகில் இன்றும் தங்கியிருப்பேன், நானே சும்மை நேசிக்கிறேன். நானும் அருகில் இன்றும் தங்கியிருப்பேன், நானே சும்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் இந்த துதிகளை சுகந்த வாசனையை முகந்தருளும். இன்னும் ஆண்டவரே, மறுரூபமாகும் அனுகூலத்துக்கேற்ற காரியங்களை நாங்கள் தியானிக்க அருள் தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே. கரலாம் பிள்ளைகள் பாடலை பாடுவார்கள். காணிக்கை செலுத்துவோம். எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாபரமாய் சிறகில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தே, நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வசங்க சபையினின் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே, பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே. பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றார். ஆஹா என் எருசலேமே, ஆஹா என் எருசலேமே,
ஆஹா என் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆஹா என் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இன்னும் நாங்கள் பிரயோஜனமானவைகளை இந்த அரையாண்டுக்கும் இந்த மாதத்துக்குரியவைகளை நாங்கள் தியானித்து உள்ளான புறமான மனிதன் பலமடையும்படி உம்முடைய திருவுளத்தை செய்து முடித்து உம்முடைய இறை அரசு பரம்ப வேண்டிய விதத்தில் எங்கள் பங்கை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு பயபக்தியை தாங்க, நன்றி உணர்வை தாங்க, ஈடுபாடை தாங்க. தேங்க்யூ. இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் பிதாவே, ஆமேன். நாம் உபாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து தியானிக்கிறோம். குறிப்பாக 6ஆம் வசனத்தினுடைய இறுதி வார்த்தையை, இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள், இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் என்ற ஆண்டவருடைய அந்த அறைகூவலை, சவாலை மனதில் இருத்தி சமயத்துக்கேற்ற ஒரு வார்த்தை. கிறிஸ்தவத்தில் இன்னைக்கெல்லாம் ஒன்று, இன்னும் இயேசு வரும் மட்டுமாக நேராக நிமிர்ந்து உட்காந்து கேட்கணும். தூங்குறவங்க பக்கத்தில் இருந்தால் கிள்ளி விடுங்க. ரொம்ப வயசானவங்களாம் ரொம்ப பாவம், கொஞ்சம் லைட்டாக தட்டி விடுங்க. தோத்திரம். வாலுத்தனம் பண்ணுற பிள்ளைகளாக இருந்தால் நறுக்குன்னு தலையில் கொட்டுங்க. தோத்திரம். பிரைஸ் லார்ட். நீங்கள் பெத்த பிள்ளைகளா பக்கத்தில் உட்காந்து பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்துருப்பீங்க, தலையில் தண்ணியை விடுங்க. தோத்திரம். சத்தமே இல்லை. ஆமாம், தூங்காமல் கேளுங்க. இன்றைக்கெல்லாம் சபை பிரிவுகளானாலும் சரி, இந்த பாரம்பரிய சபைகளானாலும் சரி, கிறிஸ்தவத்தில் காணப்படுகிற ஒரு நிலை எப்படி என்றால், தேக்கமடைந்த நிலை, நிர்விசாரமான நிலை, அலட்சிய போக்கு, அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவர்களானோம் என்கிற ஒரு மாய எண்ணம், தப்பெண்ணம் கொண்ட ஒரு காரியம். அவரவர்களுக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் இல்லாமல் குழப்பமான எண்ணங்களாலே நிறைந்திருக்கிறார்கள். தெளிவானவர்கள் மத்தியிலே குழப்பம் ஊடுருவி பாயும்படியாக முட்டி மோதி கொண்டிருக்கிறது. பாம்பே மெரின் டிரைவ்னு ஒன்று இருக்குது, மும்பை. அங்கே நாங்கள் பல ஆண்டுகளுக்கு ராஜமாணிக்கம் குடும்பத்தின் மூலமாக போனோம், நான் ராணியும். அப்போ அந்த இடத்துக்கு கூட்டி போகும்போது அதே மாதிரி தான் பாண்டிச்சேரியில் இருக்குது, எல்ஸ்வேர் ஆல்சோ. அங்கே ரொம்ப, அதுவும் குறிப்பிட்ட ஒரு இடத்துல, அது ஆக்சுவலாக மெரின் டிரைவாக இல்லைன்னா இன்னொரு நேவல் பேஸ் பக்கத்தில் போகும்போது அங்கே அலை வந்து பயங்கரமாக மோதுது. அதோட பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தா ராக் மெமோரியல். அது இன்னைய வரைக்கும் கொந்தளிக்கிற அலைகள், சத்தம், என்ன இறைச்சலோடு அந்த பாறையின் மேலே மோதும். அதுபோல் இன்றைக்கு தேவனுடைய மக்கள், திருச்சபை மக்கள், ஊழியர்கள் வெளியில் சொல்லிக்கவும் முடியல, உள்ளே வச்சுக்கவும் முடியல, போராடுகிறார்கள். உலக எண்ணங்கள், உலக காரியங்கள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள்லாம் பிரயோஜனமற்றவைகள், அதில் நேருக்கு நேரான பிரமாண மீறுதல், தவறுகள் இருக்கு என்று விட்டுட்டு வந்த நாம் இப்போது பல நியாயப்படுத்துகிற காரணமே இல்லாமல் விஷயங்களை நியாயப்படுத்தி ஒத்துப்போகிற விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். கான்ஸ்டண்ட்டாக யூடியூப்பில் ட்ரோலிங் உண்டாவது, ஊழியர்களை விமர்சிக்கிறார்கள். இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் நிலையை நீங்கள் அறிந்து கொள்ளணும்.
அடைந்தாயிற்று இல்லை முற்றிலும் தேறினவர்களானோம்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. எவ்வளோ நீங்கள் போதனை கேட்டாலும், எவ்வளோ நீங்கள் போதிக்கிறவர்களாக இருந்தாலும், 1-1 ஆகும் இல்லை பல கூட்டத்துக்கே நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், அந்த சக்தி இருந்தாலும், அந்த அனுபவம் இருந்தாலும், எவ்ரி டே இஸ் அ பேட்டில். எல்லைப்படை வீரர்களைப் போல உள்நாட்டில் இருக்கிற விஷயங்களுக்காக, எல்லை தாண்டி இருக்கிற போர் யுத்தத்திலே நாம் ஈடுபாடாக இருக்க வேண்டிய போர்ப்படை வீரர்கள். நாம் சிவிலியன்ஸ் இல்லை, நாம் சாதாரண பிரஜை அல்ல. அதனால் ஒரு சோல்ஜருக்கு வேண்டிய ஆயத்தம், ஒரு சோல்ஜருக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸிங் கோட், ஒரு சோல்ஜருக்கு வேண்டிய பயிற்சி, விழிப்பு, 24/7 அவனுக்கு டியூட்டி தான். அவனுக்கு கிடைக்கிற அந்த கேப்பில் அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரெஸ்ட்டு தான் அவனுக்கு லீவு. ரொம்ப ரேராக தான் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உடனே எல்லா வருஷமும் அவனுக்கு லீவு அக்ரூ ஆனால் கூட சரியாக பார்த்து மேல் அதிகாரிகள் ரொம்ப அவசரமான அப்படிப்பட்டதான எமர்ஜென்சிக்காக தான் லீவு கொடுக்குறாங்க. மின்னல் வேகத்தில் போயிட்டு வந்து டியூட்டியில் ரிப்போர்ட் ஆகணும். அந்த டியூட்டி எங்கே இருந்தாலும் மனதில் சுமந்து இருக்கணும். குடும்ப ஃபங்க்ஷனோ, அது என்ன விதமான நிகழ்வில் அவன் பங்கு பெற்றாலும் அவன் இருதயமெல்லாம் அவனை எங்கு பணி அமர்த்தினார்களோ அந்த எல்லையில் இருக்கிறதான தாக்குதல்களை பற்றி, தாக்கங்களை பற்றி, தேவைகளை பற்றி, பாதுகாவலின் அம்சங்களை பற்றி, பாதுகாவல் அற்ற அம்சங்களை பற்றி, அந்த தனிப்பட்ட சோல்ஜருக்கு கொடுக்கப்பட்ட பணியை பற்றி அவங்க நினச்சிட்டே இருக்கணும். இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள், யூ ஆர் அ சோல்ஜர் ஆஃப் காட். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமுள்ள பொல்லாத ஆவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு என்று அறிந்து கொள்ளுங்கள். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. மாம்சத்தின் மூலமாக, சொந்த பந்தத்தின் மூலமாக, மணமுடித்த புருஷன் மூலமாக, மனைவி மூலமாக, பெத்த பிள்ளையின் மூலமாக, ஒரே பிள்ளையை தான் பெற்றிருப்பீங்களா இருக்கும். அவங்க மூலமாக துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமுள்ள பொல்லாத ஆவின் சேனைகள் ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிரிகள் மூலமாகும், நம்மை சாராத எதிரிகள் மூலமாகவும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு. நாம் போராட வேண்டியவர்கள். போராட்டத்திலே நமக்கு ஜெயம் ஏற்கனவே தீர்க்கமாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த ஜெயத்திலே நின்று நாம் யுத்தம் பண்ண வேண்டிய முறை தான் சாத்தானுக்கு விளங்கலை, இன்னும் சபைக்கு விளங்கலை, ஊழியர்களுக்குமே விளங்கலை. எவ்வளோ ஜெபித்திருந்தாலும், எவ்வளோ உபவாசித்திருந்தாலும், எவ்வளோ தேவனத்தில் நன்மை பெற்றிருந்தாலும், எவ்வளோ விசுவாசத்தை அபியாசித்திருந்தாலும் நாம் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினான்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொல்லக்கூடியதாக இனி வரும் காலங்கள் இல்லை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இது தெரியணும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தெரியணும். நாங்கள் இவ்வளோலாம் கேட்கல அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக கூட சில நேரத்தில் சொல்லுவோம். நாங்கள் இவ்வளோலாம் ஆசீர்வாதத்தை கேட்கல, அப்படி இருக்கிறதுக்கு இன்னும் கடன் இல்லாமல் அப்படிலாம் இந்த மாத்திரம் போதும்னு சொல்லுவீங்க. ஐயா வேணாம், அந்த எதுக்கு நம்மளே நம்ம அசிங்கப்படுத்திக்கிட்டு. கடவுளுக்கு தெரியும் நம்முடைய முடிவை துவக்கத்திலே அறிந்தவர். என்றைக்கு மனம் மாறுவோம், என்றைக்கு பெசகுவோம், என்றைக்கு வேஷமாகவே தெரியும் அப்படிங்கிறவருக்கு தெரியும். He knows our truth. நம்முடைய உள்ளிந்திரியங்களே அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவு இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்மை தூரத்திலே அறிகிறார். நாவிலே சொல் புறத்துக்கு முன்னாடி அவர் எல்லாவற்றையும் அறிகிறார். நான் என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன், அவருடைய வேதமாக இருந்தாலும், அவருடைய குறிப்பாக இருந்தாலும், அவர் தந்த குறிப்பாக இருந்தாலும், நான் என்னுடைய டெலிவரி எப்படி இருக்க போகுது, வாட் ஆர் த ப்ரிசைஸ் வேர்ட்ஸ் ஐ மே பி யூஸிங், God knows. பேதைகளைப் போல நெடுக போய் தண்டிக்கப்படாதிருங்கள். வேடனுடைய கொடிய வலையில் அகப்பட்ட குருவிகளைப் போல் இராது, பட்சிகளைப் போல் இராதிருங்கள்.
தேவன் நமக்கு வலை விரிக்கிறது இல்லை. ரொம்ப வல்லமையான ஒரு உண்மை. God never casts any net. அவர் நம்மளை தெரிஞ்சுக்கணுன்னா நேராக தான் கூப்பிட்றாரு. யாரும் சிபாரிசு பண்ணி யாரையும் ஆண்டவர் கூப்பிட்றதில்ல. யார் தேவை, எதுக்கு தேவை, எங்கே தேவை, எவ்வளோ தேவை, ஏன் தேவை எல்லாம் அறிஞ்சு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், தெரிந்து கொள்கிறார். ஸோ வலை என்கிற அந்த மாதிரி ஒரு தீய வலை நல்லது தான். ஆனால் வலையை துஷ்பிரயோகம் பண்ணுற அந்த விஷயங்கள் தேவனத்தில் இல்லை. இன்னைக்கு காலையில் நான் உட்கார்ந்துருக்கும்போது பின்னாடி இந்த வார்த்தை தான் எனக்கு வந்தது. ஸோ இட் இஸ் இன் மை இமெயில் ஐடி. ஏன்னா எனக்கு அடிக்கடி ஞாபகம் போராட்டமாக இருக்கனால சில இடங்களில் உடனே அதை நான் முயற்சி எடுத்து அதுக்கு வேண்டிய ஒத்த வாக்கை அகராதி நான் காணவில்லை என்றால் அப்படி எவ்வளோ செய்திகள் இப்படி நான் இழந்திருக்கேன், எவ்வளோ விவரங்களை நான் இழந்திருக்கிறேன். ஐ எம் நாட் வெரி ஹாப்பி. பட் ஸ்டில் தேவனுடைய விஷயத்தில் நம்ம எவ்வளோ துஷ்பிரயோகங்கள் நடந்துகிட்ருக்கு, அரங்கேறிட்டுருக்கு. கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்க, கடன் பட்டிருக்கீங்க. உங்கள் மேலே சுமக்க முடியாத பாரத்தெல்லாம் சுமக்கிறதுக்கெலாம் எனக்கு தெரியாது, எனக்கு சுமத்தணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதே நமக்கு ஒரு பெரிய கலை. இட்ஸ் அன் ஆர்ட் டு நோ தட் காட் டஸ் நாட் ஹாவ் அ நெட். அவர் நமக்கு வலை விரிக்கிறதில்ல, நமக்கு நேரடியாகவே விஷயங்களை சொல்கிறார், நேரடியாகவே பணி அமர்த்துகிறார், நேரடியாகவே நம்மை பற்றிய உண்மைகளை சொல்கிறார், நம்மை பற்றிய நிலையை எடுத்துரைக்கிறார், ஒத்தாசையாக இருக்கிறார். தேவன் பக்க வழியாய் செயல்படுவதில்லை. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை உபயோகித்திருக்கலாம், உபயோகிக்கக்கூடும், ஆனால் பக்க வழியாய் செய்வதில்லை. God never comes into your life stealthily. திருட்டுத்தனமாக கள்ளனை போல் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நுழையிறதில்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். உங்கள் கனவில் வேலை செஞ்சால் கூட கள்ளத்தனம் அதில் இருக்காது. உங்கள் தூக்கத்தில் வேலை செஞ்சால் கூட கள்ளத்தனம் இருக்காது. அந்த மாதிரி பேந்த முழிச்சிட்டு இருக்கும்போது கூட ஒரு கள்ளத்தனம் இருக்காது. There is no stealthiness. There is no wickedness in God. உங்களால் கண்டிப்பாக புத்தி சுயாதீனங்கிறது மருந்துக்கு கொஞ்சம் இருந்தால் கூட நீங்கள் வேதத்தை வலிந்து பொருள் கொள்ளவே முடியாது. நீங்கள் கொள்ளலாம், சுதந்திரமாக என்னென்னத்தையோ யோசிக்கலாம், ஆனால் யூ கேனாட் கம் டு அ கன்க்ளூஷன். இல்லை வேதம் இப்படி தான் நீங்கள் சொல்ல முடியாது. வேதத்தை உள்ளபடி தான் உங்களால் சொல்ல முடியும், சொல்ல தெரியணும். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு தொங்கல் இருப்போம், இந்த தொங்கட்டா மாதிரி எல்லாம் தொங்குதில்ல. யூ வில் பி ஹேங்கிங் லூஸ். யூ வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஹேங்கப்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஹேங்கப்ஸ். அநேகருடைய அபிப்பிராயங்கள் உங்களை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் மிதிக்கும், அலக்கழிக்கும். ஃபுட்பால் மாதிரி எல்லாருடைய காலால் ரெண்டு தரப்பு டீம் மூலமாக 11 பேர் விளையாடுறாங்களா, 22 பேர் மூலமாக மிதி வாங்குவீங்க. அதுக்காக தான் வேத வசனத்துக்கு திரும்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை உட்காந்து தியானிங்க. உங்கள் கண்களே நீங்கள் ஞானிகளாக இருக்காதீங்க. ரொம்ப நம்மளை பற்றிய எதிர்பார்ப்பு தேவனுக்கு இருக்கிறதுனால நானும் போராடிட்டு தான் வரேன். நம்மை ஆண்டவர் அதிகமாக எச்சரிக்கிறார், அதிகமாக நம்முடைய ஸ்தானத்தில் நிற்க தேவன் விரும்புகிறார். நம்ம எதையுமே வெட்டி சாதிக்கணும், வெட்டி முறிக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் கையில் உருப்படியாக அவர் விரும்பின மாதிரி நின்னாலே அதுவே அவருக்கு பெரிய சாதனை. அதனால் ஓயாமல் உலகத்தையும் இன்னொரு திருச்சபை மக்களையும் எதையோ மனசில் இலக்காக வச்சு ஒப்பிட்டு பார்க்காம என்னை அழைத்த விஷயத்தில் நான் உண்மையாக நிற்க உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. இறை அரசுக்கு அடுத்த விஷயத்தில் எல்லோரும் தான் கல்யாணம் ஆனவங்க, எல்லாருக்கும் தான் கல்யாணம் இருக்குது, எல்லாருக்கும் தான் குழந்தைங்க இருக்குது, 1 or 2 பீப்புளை தவிர. அதனால் அதை சொல்லாதீங்க, என்ன இதுக்கு தான் அழைத்திருக்கீங்கன்னு. அது செய்ய வேண்டியதான். அது செய்யாமல் இருப்பதும் தவறு தான். ஏன்னா உங்களை நம்பி ஒரு பிள்ளையை கொடுத்துருக்காரு. அப்படி திருமணமாகி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுடைய சாப்டரே ஓப்பன் பண்ணுறாரு. உங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்டே, உங்கள் வாழ்க்கையின் ரெக்கார்டே தேவன் அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நினைவு கூற வேண்டும். இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். நாம் இதுவரைக்கும்
பதினஞ்சாம் வசனம் வரைக்கும் வாசித்தோம். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். The book of Deuteronomy chapter 11 verse 16 onwards. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருக்க அறிந்து கொள்ளுங்கள். To be forewarned is to be forearmedனு ஒரு வார்த்தை இருக்குது. முன்னெச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த தற்காப்போடு வாழ்வதற்கு சமம். வெள்ளம் வருவதுக்கு முன்னாடி அணை போடுறது தான் புத்தி. வெள்ளம் வந்த பிற்பாடு நிவாரணத்தை தூக்கிட்டு அலையிறது வேஸ்ட்டு. வெள்ளம் அழித்து போடுறதை திரும்பியும் பெறவே முடியாது. அதுக்கு நம்ம திரும்பி ஈடு கட்டவே முடியாது. We can never go back to the original status. இப்போ நீங்கள் நேராக நிமிர்ந்து உட்காந்து கேளுங்க. ஆதி அன்புன்னு எவ்வளோ நம்ம கேட்டிருக்கோம் ஓவர் ஆல் திஸ் இயர்ஸ். சபை ஸ்தாபிக்கப்பட்ட காலத்திலேருந்து ஜீசஸ் டைமில். இன்னும் யாராவது ஆதி அன்புக்கு போயிருக்காங்க நீங்கள் யோசிக்க முடியுமா? பிரயத்தனப்பட்டிருப்பாங்க. நாம் இழந்த சுகம் இழந்தது தான். நாம் சுகத்தை திரும்பி பெறுகிறோம், ஆனால் முன்னே இருந்த சுகத்தை பெறலை. பாதிக்கப்பட்ட பிற்பாடு எது ரினியூ ஆகணுமோ அந்த சுகத்தை பெறுறோம். ஆனால் நம்ம நோயிலும் இல்லை. அதனால அது ஒன்றும் பொய் பித்தலாட்டெல்லாம் கிடையாது. we receive a new health. இதே நேராக உட்காந்து கேட்கணும். இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எதெல்லாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புதுப்பிக்கிறாரோ, பழைய அசைன்மெண்ட்டில் ஆண்டவர் திருத்தமாக இல்லை கூடுதலாக புதிய சுகத்தை தந்திருக்கிறேன், புதிய வாசலை திறந்திருக்கிறேன், புதிய காரியத்தை எது ஒவ்வொரு வருஷம் இதுதான் நம்ம எதிர்பார்க்கும். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றுனா புதிய கீழ்ப்படுதலை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு புதிய திருப்பத்திலும் ஒரு புதிய பொறுப்பு வருகிறது, கூடுதல் பொறுப்பு வருகிறது. அரசாங்க பணியில் நீங்கள் பார்க்கும்போது கூடுதல் அதிகாரத்தை கொடுக்குறாங்க. முந்தின ஒரு அதிகாரி இல்லை நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி சொதப்பலாக இருந்தால், அவன் ஊழல் பண்ணி டெர்மினேட் ஆனால் இல்லை சஸ்பெண்ட் ஆனால், அவன் பணியை அடுத்த இம்மீடியட் ஆஃபீஸர்ஸ்க்கோ இல்லை ஏற்கனவே சீனியருக்கோ இல்லை ஜூனியருக்கோ அதை சேர்த்து கொடுக்குறாங்க. அமைச்சர் பதவிகளும் அப்படி தான் கூடுதல் பொறுப்புகளை கொடுக்குறாங்க எல்லா துறையிலும். நாம் கிறிஸ்துவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறோம். நீங்கள் குடும்பத்தில் அம்மா அப்பாவாக இருக்கிறீங்க, பிள்ளைகளாக இருக்கிறீங்க, மூத்த பிள்ளைகளாக இருக்கீங்க, இளைய பிள்ளைகளாக இருக்கீங்க, ஒரே பிள்ளையாக இருக்கீங்க. யூ கேரி a lot of burden. You do. You cannot whisk away. You cannot escape. விட்டுட்டுலாம் ஓட முடியாது. இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம்? அவ்வளோ செக்யூரிட்டி, அவ்வளோ நன்மைகள், அவ்வளோ ஆசீர்வாதங்கள், அவ்வளோ வாக்குறுதிகள், அவ்வளோ முயற்சிகள் எல்லாம் ரெடிமேடாக ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் அவங்களுக்கு வேலையும் கொடுக்குறாரு. துரத்த வேண்டிய வேலை, பண்படுத்த வேண்டிய வேலை, விதைக்க வேண்டிய வேலை, இடங்கொள்ளாமல் போக மட்டும் மகசூலை பார்த்து மதிகட்டவனை போல படுத்து இனி சந்தையாக உட்காந்து நான் திம்பேன், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லாமல் இருக்க, அதை எவ்வளோ ஜாஸ்தி அவன் அறுவடையை பார்த்தானோ அந்த அளவுக்கு வீட்டுக்கு தேவையானதை வைத்து மற்றதெல்லாம் இல்லாதவர்களுக்கு பங்கிடும்படியான பிரமாணத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்து தான் ஆசீர்வதிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ கூட ஒரு பாட்டு பாடினோம், அந்த இறக்கம் பெரியதில். அதில் பஞ்சம் வருது, பெரிய பஞ்சம் வந்து ஆல்ரெடி இட் இஸ் இன் பிளே. பட் ஆனால் இன்னும் நம்ம ஏரியாவுக்கு வரல. இந்தியாவில் பல ஏரியாவில் இருக்குது, சரியான மெஷர்ஸில் இருக்குது. இன்னும் லார்ஜ் ஸ்கேலாக வரல, தாங்க முடியாத ஒரு நிலையில் இல்லை. ஆனால் தாங்க முடியாமல் இருக்கிற பட்னியில் டெய்லி சாகிறவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை கூட சாப்பிடாம இரவை கழிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நமக்கு பஞ்சத்தில் கொடுப்பேன்னு சொன்னால், உணவுக்கு அடுத்த விஷயம் உணவை சாப்பிடக்கூடிய உணவை நாம் தயாரித்து நமக்கு கிடைக்கும்படியான சௌகரியத்தை சம்பாத்தியத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்கிறோம், பல விஷயங்களை சம்பாதிக்கிறோம். அதெல்லாம் பற்றி நம்ம உத்தரவாதம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும்.
நடுராத்திரியை தட்டி ஒருத்தன் கேட்டால் நம்ம கொடுக்கக்கூடிய மனதுடையெல்லாம் ஆயத்தப்பட்டு கொள்ள வேண்டும், ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம டேர்ன் வருது, பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் டேர்ன் வருது, உங்கள் வரிசை வருது, உங்கள் காலம் வருது, உங்கள் நேரம் வருது. உங்களுக்குனே குறித்த அந்த சோதனை வருது. விழிப்பாக இருங்க. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் இப்போ புதுசாக உங்களுக்கு சொல்லலையே, 2000 வருஷத்துலேருந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நாம் சுத்திகரிக்கும் காலத்தில் இருக்கோம். இட்ஸ் டெக்கேட் ஆஃப் கிளென்சிங் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் தாண்டி செகண்ட் டெக்கேடில் இருக்கிறோம், 2வது தசம ஆண்டுகளில் இருக்கிறோம். இல்லை, ஆக்சுவலாக 3ஆம் தசம ஆண்டில் வந்துட்டோம். 2 தசம ஆண்டுகள், 20 வருஷம் போயிடுச்சு. 3வது தசம ஆண்டில் 4வது வருஷத்தில் இருக்கிறோம். அதுக்குள்ளேயே பலர் டேட் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதையா சொன்னால் அதே நீங்கள் தொங்கிட்டு இருப்பீங்கன்னு தான் சொல்லலை. அது ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே இந்த வருகை பற்றி அநேக விஷயங்களை நான் கவனித்துக்கிட்டே இருப்பேன். எப்படி டெவலப்மெண்ட்ஸ், எப்படி வசனங்கள் நிறைவேறுது, எப்படி தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுது அப்படின்னு பார்க்கும்போது அநேகர் டேட் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு நம்முடைய நாளை எண்ணும் அறிவை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் வரப்போகிற நாளை நம்ம மாற்றி எழுத முடியாது, அவர் வரப்போகிற நாளை வராமல் தடுக்க முடியாது. ஆனால் நம்ம நாளை நாம் பாதுகாத்து வச்சுக்கலாம். நம்ம நாளை கூட்ட முடியாத, குறைக்க முடியாத, நம்ம நாள் தெரிஞ்சு எண்ணிக்கிட்டே இருக்கலாம். உத்ராட்ச கொட்டையை உருட்டின மாதிரி 10 நாள் தான் இருக்குது. 9 ஒரு நாள் போயிடுச்சு. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1ன்னு எழுதலாம். அதுவும் தெரியலன்னா எப்படி ஆகுறது? என்ன நாளைக்கேவா அப்படின்னு கேட்டுருப்பேன். சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த நாள் முடிஞ்சிடும், உங்கள் நேரம் வந்துடும். சோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அப்போது உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்காமல் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள். நிறைய நறுக்குன்னு கேட்கலாங்க, சட்டம்லாம் பேசலாம், நல்லா மேல்முறையீடு செய்யலாம். அப்பீல், யூ கேன் அப்பீல் டு காட். என்ன, நாங்கள் தான் ஒரு மாதிரி இருந்தோம், 450 வருஷம் ஊறி போன மட்டையாக இருந்தோம். கூப்பிட்டு நீங்கள் தானே விடுதலை பண்ணிங்க, நாங்கள் கத்தனோம் தான் விடுதலை வேணும், ரொம்ப கஷ்டப்படுறோன்னு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் கூப்பிட்டு எங்களை வாழ வைப்பேனாக்கும், நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்களாக்கும், நீங்கள் பலப்பட போகிறீங்களாக்கும், நீங்கள் பெருக போகிறீங்களாக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டுட்டு இப்படி அடுத்த கட்டமான ஒரு நெருக்கத்துக்குள்ளே போகிறோமே, என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் அவர் பதில் சொல்கிறார். கேட்பீங்கன்னு இஸ்ரேல் ஜனங்களை பற்றி தெரிஞ்சு தான் ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறாரு. நம்மளை பற்றியும் அதே அப்பட்டமாக எல்லா படமும் பார்த்துட்டார். நம்மளை பற்றி எல்லா படமும் இந்தியன் 2ன்னு ஒன்று வந்திருக்கான், நான் பார்க்கல. அதை பற்றி வாட்ஸ்அப்பில் தான் ஒருத்தர் இது போட்டிருந்தார். சரி 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 அப்படியே அப்படி நம்மளை பற்றி எல்லா படமும் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஹெச்டி தான், ஹை டெஃபினிஷனில் தான் பார்க்குறாரு, பார்த்து வச்சுட்டார். ஸோ அதுக்காக தான் நமக்கு அறிவுரை கொடுக்குறாரு. உங்களை பற்றி எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து வச்சுட்டாரு. சொல்லுங்கள் பக்கத்தில். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது வேத வசனத்தில் தான். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு, நீங்கள் இனிமேல் கர்த்தர் பார்த்து வச்சதை என்ன பார்த்து வச்சாருன்னா, நீங்கள் வேத வசனத்துக்கு போனால் உங்களை பற்றி என்னை பற்றி என்ன பார்த்து வச்சுருக்காரோ உங்களுக்கு தெரியும். உங்களை பற்றி என்னை பற்றி என்னத்தை கவனிச்சிட்ருக்காரோ உங்களுக்கு தெரியும். என்ன ஏமலையே நோட்டம் விட்டுருக்க அப்படின்னு சில பேரை கேட்கணும்ல. கர்த்தர் நம்ம மேலே என்ன நோக்கமாக இருக்கிறார், என்ன நோட்டம் விடுறாருங்கன்னு வேணும்னா, அப்படி அதை தெரிஞ்சுக்காமல் மண்டையை வெடிச்சிருன்னா, இந்த வெடிமருந்தான இந்த புத்தகத்தை திறங்க, அது எல்லாமே காமிப்பார். பிரைஸ் தி லார்ட். பக்கம் பக்கமாக காமிப்பார், பத்தியாக காமிப்பார், வரி வரியாக காமிப்பார், வார்த்தையாக காமிப்பார்.
அதுதான் இப்போ வாசிச்சிட்டு இருக்கோம். பத்தொன்பதாம் வசனம் இல்லை 18ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு கட்டளையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. நம்ம பேச வேண்டியது என்ன? பேச வேண்டிய நபர் யார், யாரோடலாம் பேசணுங்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்பெல்லாம் பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாக கை கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அநேக ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐப்ராத் நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். இது இஸ்ரவேலருக்கு சரியர் பிராரமாக கொடுத்த ஒரு வாக்குறுதியானால் இது நமக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகும்னு நினைப்பீங்க? எப்படி இது நமக்கு பொருத்தமாகும்னு நினைப்பீங்க? நீங்கள் ஒரு குடியிருப்பு பகுதியில் இருப்பீங்க, காவிரி ஆற்று பகுதியில் கம்பரசம்பேட்டையில் வீடு வாங்கியிருப்பீங்க, இப்படி பல முத்தரசனில் வாங்கியிருப்பீங்க, குளித்தலை வரைக்கும் அது ஈரோடு வரைக்கும் போகுது, காவிரி ஆறு போயிட்டே இருக்கு. ஸோ காட் வாட்சஸ் யோர் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். அது ஒரு கிராமமாக இருக்கலாம், அது ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்காக இருக்கலாம், ஒரு ஃப்ளாட்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு அந்த வைத்த எல்லையில் தேவன் காண்பிக்கும் சௌகரியம், உங்களுக்கு ஆண்டவர் மேலே பாதுகாவலையும் சௌகரியத்தையும் தராரு. அடுத்தது பிஸ்னஸ். எல்லாத்தையும் சொல்கிறாரு. என் பிள்ளையை பற்றி சொல்ல மாட்டேங்கிறார், எல்லாத்தையும் சொல்கிறாரு. என் வேலையை பற்றி சொல்ல மாட்டேங்கிறார், எல்லாத்தையும் சொல்கிறாரு. என் கல்யாணம் பண்ண போகிற விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்கள் அங்கலாய்ப்பீங்க. அதெல்லாம் தான் இதில் எல்லாமே தொக்கி இருக்குது. இட் இஸ் an all comprising statement. 25ஆம் வசனம். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நித்தமும் உலகத்தில் ஓயாமல் இன்செசன்ட்லி வேதத்துக்கு விரோதமாக கலகங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. களங்கங்கள் கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பொய்கள் எழுதப்பட்டு ஊதப்பட்டு கொண்டே இருக்கிறது. வேத வசனத்துக்கு விரோதமாக அது பொய், அது கட்டுக்கதை, அது வேஸ்ட்டு. இயேசு கடவுளே இல்லை, இயேசு ஒரு மனுஷன். இயேசுடைய இந்த அற்புத காரியங்கள் எல்லாம் ஃபேக்கு, எல்லாம் மாயாஜாலம், மாய வித்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பயங்கர கூட்டங்கள் எழும்புகிறது, இஸ்லாமியர் மத்தியில் எழும்புகிறது, எல்லா கொள்கை பிரிவினர் மத்தியில் எழும்புகிறது. ஆனால் இயேசு சொன்ன அநேக முக்கியமான மலை பிரசங்கம், அந்த சாத்வீகமான காரியங்கள், அதெல்லாம் மான வெக்கம் சூடு சொரணை இல்லாமல் அதையே இன்டென்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே வச்சுட்டு அவங்களுக்கு இன்னும் அவங்க சாமி வெளிப்படுத்தின மாதிரி உபன்யாசம் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. கவனிக்கணும், இன்னொரு நிமிர்ந்து உட்காந்து கேட்கணும். மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு சொல்லி நிறைய வருது. முற்போக்கான சிந்தையோடு நடந்து கொள்ளுங்கள், உங்களே நம்புங்கள், உங்கள் தொழிலை நம்புங்கள், உங்கள் கை பிரயாசத்தை நம்புங்கள். எல்லாத்துலேயும் கொஞ்சம் தாங்க உண்மை இருக்குது. முழு பூசிங்க சோத்தில் மறைக்க பார்க்குறாங்க, சாத்தான் மறைக்க பார்க்குறான்.
அவர் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கலைன்னா நமக்கு ஒன்றும் தங்காது. அது நிதர்சனமான உண்மை. அவர் ஆட்டி படைக்கிறவர் இல்லை, சர்வாதிகாரி அல்ல. அவர் பொறுப்புள்ளவராக இருக்கிறார், உத்தரவாதம் மிக்க உள்ளவராக இருக்கிறார். மனிதன் வெறித்தனமாக சுதந்திரத்தை, விடுதலையை எதிர்பார்த்து, விடுதலை என்றால் என்ன, சுதந்திரம் என்றால் என்ன, ரெண்டுக்குமே அர்த்தம் தெரியாமல் நாயா பேயா பிசாசுகளை நாடி உலக சமுதாயம் முழுசும் கெட்டு குட்டிச்சவராயிட்டிருக்கு. வாஸ்தவத்திற்கு எப்படி அவங்க கண்ணு அவிஞ்சு போயிடுச்சு, பயங்கர கண் சொறி பண்ண குருடர்களாக இருக்கிறாங்க. கடவுள் இந்த உலகத்தில் யாரையும் கட்டும்படி, நெருக்கும்படி, ஒடுக்கும்படி, நசுக்கும்படி வரவே இல்லை. விடுதலை பண்ணும்படி தான் வந்தார், சுகம் கொடுக்க தான் வந்தார், பிசாசுகளை துரத்த தான் வந்தார், கொடுங்கோல் ஆட்சிகளை கவிழ்க்க தான் வந்தார். People don't want to see, don't want to listen, don't want to receive, don't want to respect, recognize. அதனால தான் தேவன் முடிவை துவக்கத்திலே பார்த்தவர் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் சொல்ல வேண்டியவளை சொல்லி அதை எழுதிட்டார். 2024 ஆண்டின் லீலைகளை அன்றைக்கே பார்த்துட்டார். நான் சொன்னேன் 2085 இன்னும் தாண்டி who knows when God will come. அன்னைக்கு இருக்கிற சம்பவத்தை, அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வேதம் தான் பொருந்தும். இன்றைக்கி இருக்கிற எல்லா மூல முடுக்கில் வேதம் ஒன்று தான் நிறைவேறுகிறது, எதுவுமே நிறைவேறலை. யாருடைய ஜோசியம் நிறைவேறலை, யாருடைய குறி செல்லுதல் நிறைவேறலை, யாருடைய ஜாதகம் நிறைவேறலை. ராகு கேதுங்கிற இந்த நட்சத்திரங்கள், கிரகங்கள்லாம் எல்லாம் கிரகச்சாரிகளாக இருக்கிறாங்க, கிரகம் பிடிச்சவங்களாக இருக்கிறானுங்க, குழம்பிகிட்டே இருக்கிறாங்க. என் வார்த்தை பொய்யாகாது அப்படின்னு சொல்லி மூஞ்சில் கறி ஏற்றுற மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஒன்று வந்தாலும் கள நிலை வேறு மாதிரி இருக்குது. அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியல. ஆனால் தேவன் தான் சொல்கிறாரு கள நிலை எப்படி இருக்கும். அந்தி கிறிஸ்துவின் நாட்கள், அந்தி கிறிஸ்து ஏற்கனவே வெளிப்பட்டு விட்டான்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படியே அதுலேயும் குழப்பந்தான். பில்டப்புங்கிறாங்களே இப்போலாம் இந்த வார்த்தை, அது மாதிரி பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஹீ இஸ் அரவுண்ட் சம்வே. ஏற்ற காலத்தில் வெளிப்படுவான். எல்லாம் அதுக்காக ஆயத்தமாயிட்டுருக்கு. கவனமாக இருப்போம். சபையே கவனமாக இருங்க, பிள்ளைகளே கவனமாக இதெல்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். படிக்க வச்சேன், ஆளாக்குனேன், வேலையை வாங்கி கொடுத்தேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேங்கிறத மாத்திரம் இருந்துடக்கூடாது. ஆத்மாவுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தே ஆகணும். இஸ்ரவேலர்களுக்கு சரீரப்பிரகாரமான அந்த பாலும் தேன் ஓடும் தேசங்கிற இந்த அவ்வளோ பெரிய எல்லைகளை ஆண்டவர் அவங்களுக்கு சொந்தமாக கொடுத்தாரு. ஆனால் அதில் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க பிரமாணிக்கமாக வாழ்ந்து இவங்க ஆராதிக்கிற கடவுள் தான் மெய்யான கடவுள்னு அவங்களை சுற்றி முற்றி இருக்கிற எல்லா மக்களும் புரிஞ்சிக்கத்தான் தேவன் எங்களை ஆசிரியத்தை வச்சார். 450 வருஷம் காஞ்ச மாடு கம்பளை பூந்த மாதிரி இருந்தவங்களுக்கு புதுவாழ்வு தந்து 3 வேளையும் என்வி, 3 வேளையும் எல்லா விதமான சாப்பாடு அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கல. இதை நம்ம தலையில் ஏற்றிக்கணும். இயேசுவை உபயோகிச்சுட்டு அவருக்கு உபயோகமாக மாறாமல் வாழ்கிறது துரோகமாக, நன்றி கேடாக கருதப்படும். மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை உபயோகித்து கொண்டு எனக்கு அவர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கார், ரொம்ப சந்தோஷம். இன்னொருத்தர் பொறாமப்படுற மாதிரி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? இன்னொருத்தர் உங்களோட போட்டியே போட முடியாத ஒரு உச்சகட்டமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? praise the Lord, hats off. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று தேவ திருவுளத்தை நிறைவேற்றாமல் ஆண்டவருக்கு நன்றி கேடாக வாழ்ந்தீங்களா? யூ ஆர் டன். அதான் ஐஸ்வர்யானுடைய கதை. அவனுக்கு பேர் சொல்லலை, அவன் சம்பிரமமாக வாழ்ந்தான். அவன் பொறுக்கித்தனம் பண்ணல, ஊரை மேயல, பொம்பளை பொறுக்கி இல்லை, ஊழல் பண்ணலை, திருட்டுத்தனமாக சம்பாதிக்கலை. அவன் வீட்டுக்கு முன்னாடி நித்தம் இருந்த ஒரு ஏழையை நினைக்கல. ஆனால் அவன் பேர் லாசருன்னு ஆண்டவர் சுட்டி காமிக்கிறாரு. அவன் ஆண்டவர் நியாயம் தீர்க்கும்போது
அப்படியே அளந்து வார்த்தையை சொல்கிறார். பூமியில் நல்லா இருந்தப்பா, இப்போ இங்கே கஷ்டப்படுற. அவன் பூமியில் ரொம்ப கஷ்டப்பட்டான்ப்பா, இங்கே நல்லா இருக்கான். சில ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரே கராராக சொல்லிட்டார், அங்கே இருக்கிறவன் இங்கே வர முடியாது, இங்கே இருக்கிறவன் அங்கே போக முடியாது. ஐயோ, யாரா ஒருத்தரையாச்சும் அனுப்பி என்னுடைய கூட பிறந்தாங்களா. இங்கேருந்து ஒருத்தன் போனாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அவன் கையில் பைபிள் இருக்குது, மோசே நாகமல் இருக்குது. அதுக்கு ஒருத்தன் செவி சாய்க்கலைன்னா இங்கேருந்து ஒருத்தன் போய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எழுதிட்டாரா? அதனால் அவன் நான் பரலோகத்துக்கு போய்ட்டு வந்தேன், இங்கே பூலோகத்துக்கு போய்ட்டு வந்தேன், பாதாளத்துக்கு போய்ட்டு வந்தேன், எல்லாம் இருக்குது. சிலர்லாம் புரியணும், அதையுமே வெறுக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாமே ஃபேக், இதெல்லாமே சந்தா மாமா கதை, இதெல்லாம் ஃபேரி டெய்ல்ஸ்னு சொல்கிறாங்க. எங்கள் சொந்தத்தில் ஒரு பையன், அதான் 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டில் ஏதோ ஒரு விஷயம், ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா. சரி, நம்ம அமைதி, ஓகே ஓகே ஐ வில் ட்ரை அப்படின்னு வழக்கமாக சொல்லுவோம். நம்ம போக போகிறதுல அது மேட்ரு வேறு சொன்னோம். என்ன உடனே இது நமக்குள்ளே ஒன்றும் பேசிக்கிறதுக்கு, என்ன சொல்லு, வாட் யூ வாண்ட் டு டெல். எனக்கு ஒன்று என்ன, நல்லா இருக்கீங்களா, உன் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கலாம். இல்லை, அதுக்கப்புறம் என்ன கேட்கணும் தெரியல. ரொம்ப வருஷம் ஆச்சு, மோர் தென் 15-20 அட்லீஸ்ட் 15 இயர்ஸ் ஆயிடும். கேட்டானோ இப்படி தான், மறக்க முடியாது, நீ இந்த பைபிளை தூக்கிட்டு போறீங்கள அப்படின்னா. சரி, 15 வருஷம் ஆனாலும் புத்தி மனம் திரும்பல. அவன் அதே ரேஞ்சில் தான் இருக்கான். இப்போ என்னத்தை கிளற போகிறான், என்ன கிண்ட போகிறான், என்ன வாயை கிண்ட போகிறான்னு போது கேட்குறான். அதெல்லாம் கட்டுக்கதை ரவி, பரவாயில்ல, உனக்கே வயசாகிடுச்சு. என்னோட அவன் 7 வயசு சின்னவன். நாங்கள் அப்படி தான் பழகிக்கும், போடா வாடா போடி வாடின்லாம் சொல்லிக்குவோம். அது நான் வந்து நியாயப்படுத்திக்க விரும்பலை. அப்படி இருக்கும்போது, why you waste your time and ages yaar? seek something that will console you. என்ன இப்போ நான் என்ன ஆறுதல் இல்லாமல் அலைகிறேன், என்ன ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, வாட்ஸ் அ மேட்டர், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அது ஏன் கேட்குறேன், அதுக்கு நான் தான் கட்டுக்கதை, நீ என்ன கதை, என்ன கதையை நம்புகிற, அந்த கதையிலேருந்து தான் உனக்கு தெம்பு வருதா, ஏதாவது துணுக்கு கிடைக்குதா, அதில் நீ உன் பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கலாமே. நான் தான் பிரச்சனையில் இருக்கேன்னு ரொம்ப கரிசனையாக சொல்கிற. நீ இப்படி தான் குதர்க்கமாக பேசுவ. நான் எவ்வளோ உண்மையை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு. ரைட்டுப்பான்னு தான் சொன்னேன், நான் தான் ஏற்றுக்கிறேன். உன் உண்மையை பற்றி கேட்கும்போது தானே இருக்கு. நீ உன் உண்மை, உனக்கே தெரிஞ்ச உண்மை உனக்கு உதவியாக இல்லை. உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய ஈடுபாடு, ஐ எம் இன்டு ஆல் தீஸ் திங்ஸ், ஐ எம் இன்டு தட், பல விஷயத்தில் நான் இருக்கிறேன். அது ஒன்றுமே உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கலையாப்பா. அந்த சங்கத்தில் இருக்கேங்கிற, இந்த சங்கத்தில் இருக்கேங்கிற, இந்த ஃபோரத்தில் இருக்கேங்கிற, ஒன்றுமே உன்னை விசாரிக்கலையா. அதுக்கு தான் சொல்கிறேன், இது கட்டுக்கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, கிவ் அ சான்ஸ். இதுலேருந்து உனக்கு உதவி கிடைக்கும். திறந்த மனசோடு இந்த கட்டுக்கதை புத்தகத்தை எடுத்து வாசி. பிடிச்ச புத்தகத்தை வாசி, பிடிச்ச பக்கத்தை வாசி, பிடிச்ச சம்பவத்தை பற்றி வாசி. பெயர் கிறிஸ்தவன் தானே, நீ ஒன்றும் ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வரல, இல்லை பிறந்தது கிறிஸ்தவனாக தானே இருக்க. உனக்கு தெரியும் இல்லை, கொஞ்சமாச்சும் டெய்லி மாஸ் போவ, இல்லை விட்டு போவ, கேட்டிருக்கீல. அந்த பகுதியை எடுத்து படி, என்னோட பேசுங்க, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை தாங்கன்னு கேளு. கொடுக்கலன்னா இதை எரிச்சிட்டு ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு. அந்த அளவுக்கு சொல்லிட்டேன். உன்னால் முடிஞ்சால் அதை செய், ஃபோனை வெய்யி. அன்புக்குரியவர்களே, கதை சொன்னால் உங்களுக்கு பிடிக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எழும்புங்க, உங்கள் நிலையில் நில்லுங்க. கர்த்தருடைய வருகை சமீபம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, மாறாதது. வாசித்தோம், உனக்கு முன்பாக இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். நம்ம அதான் மாரியாத்தா காளியாத்தா கும்பிடாமல் இருக்கலாம். பட் we venerate, we worship, we adore many things. நாம் விட்டு கொடுக்காதவைகள், தேவனுக்கு விருப்பமில்லாத அநேக விட்டு கொடுக்காதவைகள் இருக்கின்றன.
பாசாங்கம் பண்ணாதீங்க, யார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க அலையாதீங்க. உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி கொடுக்குறவங்க நாளைக்கு சூப்பராக பேதரோட 3 மடங்கு அதிகமாக மறுதளிச்சிருவாங்க தெரியாதுன்னு. உங்களை ஒருத்தர் தான் சொல்லணும் தெரியும் தெரியாதுன்னு, அது கர்த்தராக இருக்கும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். மற்ற எல்லாரும் தெரிஞ்சவங்க ஒரு நாளில் கை விடுவாங்க, அவங்களுக்கு கை கொடுக்க முடியாமல் போகலாம், அவங்களுக்கு அந்த எண்ணம் நல்ல எண்ணம் இருக்கலாம், உதவாமல் போயிடலாம். உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நெருக்கம் உங்களை போட்டு அமைக்கிறாத படி ஜாக்கிரதையாக இருங்க. நான் எல்லாத்தையும் உள்ளதை தான் சொல்கிறேன். டெய்லி வீடியோ பார்க்குற மாதிரி நிறைய விஷயம் நான் பார்க்குறேன். அதனால் நான் பெரியவன் இல்லை, அதை பற்றி அதனால் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட், நத்திங் அட் ஆல், நத்திங் அட் ஆல். அவங்களுக்கே நீங்கள் சொல்லலாமே, அவங்களுக்கே நீங்கள் சொல்லலாமே. நான் சொன்னது தான், நான் பார்த்தது தான். அதில் செகண்ட் தாட்டே கிடையாது. நீங்கள் சுதந்திரிக்கு போகிற உங்கள் தேசத்தில் 29வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிரவேசிக்க பண்ணும்போது கெர்சி மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய். அவைகள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற மேற்கு வழியாய் கானானியர் குடியிருக்கிற நாட்டு வெளியிலே கில்காலுக்கு எதிரான மோரே என்னும் சமபூமியின் அருகில் அல்லவோ இருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்திரித்து கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள். ஆகையால் உங்களுக்கு இன்று நான் ஏற்படுத்துகிற சகல கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்க கடவீர்கள். என்ன இதில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? படிங்க, நீங்களே 10 தடவை படிங்க. எங்கே நம்ம இருக்கணும், எங்கே நம்மளை ஆண்டவர் ஸ்தாபிப்பார், என்ன ஊரில், என்ன நாட்டில், என்ன நிலையில், என்ன அந்தஸ்தில், அதில் இருந்தால் தான் உருப்படுவோம். அதுதான் ஆசீர்வாதம். மற்றது வில்லங்கம். சாபம் சொன்னால் நல்லா இருக்காது. வேதம் சாபம் தான் சொல்லுது. சாபம் என்கிறது என்ன? வேண்டாம், அது நம்ம உதவாக்கரையாக மாறிடுவோம். எல்லாம் இருந்தும் கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடும். துட்டு இருந்து செலவு பண்ண முடியாது, சாப்பாடு இருந்து சாப்பிட முடியாது, பசி ஆற முடியாது, பீரோவாக துணி இருந்து உடுத்த முடியாது. சாதாரண அந்த படுக்கையில் இருக்க வேண்டிய என்ன உடுத்துறானோ அதுதான் உடுத்திக்குவோம். அதுதான் இதுதான் தட்ஸ் கர்ஸ். சாபத்தின் சகலவிதமான அருவருப்பையும் அழுத்தத்தையும் அகோரத்தையும் கல்வாரி சிலுவையிலே மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் மீறுதனாலே சாபத்துக்குள்ளான எல்லா சாபத்தையும் கிறிஸ்து தன் சரீரத்திலே சுமந்து தீர்த்தார். அவர் தழும்புகளினாலே நாம் குணமாக இருக்கிறோம். இன்றைக்கு அதான் என்ன சொல்கிறது, பைபிள் வசனம் சொன்னால் சுரீர் இருக்கும். தன்னிச்சையாய் திரிகிற காட்டு கழுதையை போல் நம்ம போயிட்டுருக்கோம். மாட்டை அறுத்து விட்டுட்டா இல்லை, மாடை அறுத்துக்கிட்டு போச்சுன்னா கண்ட இடத்துல கண்ட மாதிரி போயிட்டுருக்கோம். பயமாக இருக்கும், ஸ்கேரியாக இருக்கும். அது போய் யாரையும் முட்ட போகிறதில்ல. ஆனால் அதுக்கு ஏதோ இடைஞ்சலாக வருதுன்னா அது அப்படி முட்டுற மாதிரியே இது பண்ணியிருக்கானா, அதுக்கு முட்டுறது புத்தியாக இல்லாமல் இருக்கலாம். வீட்டில் கட்டி போட்டே இருக்கிற நாயை திறந்து விட்டு பாருங்கள், மை காட், பிடிக்கிறதுக்குள்ளே பிராணம் போயிடும். எங்கே போச்சுன்னே தெரியாது. இட் வில் கம் பேக் இஃப் இட் ஹாஸ் சம் குட் மைண்டு. அது மாதிரி கிறிஸ்தவத்தில் மக்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க. பீப்புள் ரன்னிங் ஹெல்டர் ஸ்கெல்டர் டு எவ்ரி பிளேஸ். அப்படியே சபைகள் மாறிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல நிற்க முடியல, ஒரு இடத்துல நிலைக்க முடியல, ஒரு இடத்துல உபதேசத்தை கேட்க முடியல. அவங்களுக்கு எதுவுமே கேட்கல. அவங்க மனசில் இருக்கிறது யார் சொல்லுவா எதமா அங்கே போகிறாங்க, அங்கே இருந்துக்கிட்டே அங்கே போகிறாங்க, இங்கே இருந்துகிட்டே அங்கே போகிறாங்க. எத்தனையோ பேர்கிட்ட போய் தீர்க்கதரிசனம் கேட்குறாங்க. இந்துக்கள் கோயில் கோயிலாக போகிறது போல் ஒவ்வொரு சபையாக போகிறாங்க, ஒவ்வொரு கூட்டமாக போகிறாங்க. போகிறது தப்பு, வர்றது தப்பா, இதெல்லாம் பதில் இல்லை. நீ எதுக்கு போகிற? உனக்கு இருக்கிற இடத்துல ஏன் கிடைக்கல? உன் வீட்டிலே கிடைக்குமே, நீ கூட்டத்துக்கே போனாமே. உனக்குள்ளேயே நீயே ஒரு ஆலயம் ஆயிடுச்சு. உன்னை பற்றி
யாருமே இந்த அளவுக்கு உச்சக்கட்டமாக பேசினது இல்லையே, உனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தது இல்லையே, அவரை நம்ப உனக்கு தைரியம் இல்லையே, அவரை நம்ப உனக்கு மனசு இல்லையே, யாரோ தலையில் அப்படி கையை வச்சு நீ அப்படி வாழாமல் தலையாக இருப்பா, கீழாமல் மேலாக இருப்பேன். கர்த்தர் ஏற்கனவே சொல்ல, உன்னை உன்னதத்தில் தான் வச்சுருக்கேன், என்ன எப்படி வாழு தலை, என்ன பேச்சு, அதெல்லாம் இல்லையே, உன் சிலபஸ்லேயே இல்லையே, உன் பாடத்திட்டத்திலே இல்லையே அப்படின்னு கேட்பார். என்ன நம்ம அசட வழிஞ்சிட்டு இருப்போம். விசுவாசிக்கிறான் அடக்கம் அடையாளங்கள் அவனை அடையாளபூர்வமாக கொடுத்துருக்காரு. என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், அந்நிய பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, யாதேசமில் கையில் வைப்பார்கள், சுகமானு சொல்லியிருக்கிறாரு. முத அனுப்பும்போது காணாமற் போன இஸ்ரேல் வீட்டார்கிட்ட போங்க, அந்நியர்கிட்ட போகாதீங்க, ஒரு வீட்டுக்கு போனால் சமாதானத்தை கூறுங்க, அவன் ஏற்றுக்கலைன்னா அங்கேருந்து கிளம்பிக்கிட்டே இருங்க, நீங்கள் தங்குனீங்கன்னா சமாதானங்களோடு தங்கும், கிறிஸ்தவையில் சோமாக்குங்க, தரித்திரலுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள், பாவியில் மனநிர்ம நடத்துங்க, செத்தங்களை உயிரோடு எழுப்புங்க சொல்லி தான் அனுப்பிச்சாரு. யாருமே வெறுங்கையாக வரலையே, ஒரே பூரிப்பு அவங்களுக்கு. நமக்கு ஆவியான ஊற்றப்பட்ட பிற்பாடு எப்படி இருக்கோம் பாருங்கள், நம்ம நிலையை, நம்ம எப்படி ஆகிட்டோம், அகதிகளை போல் இருக்கோம். அகதிகள் முகாமை பற்றி கேள்விப்படும்போது எவ்வளோ துக்கமாக இருக்குது. வெளிநாட்டில் நாங்கள் பார்த்தது அங்கே கேனடாலையும் இங்கேயும் யூகேலையும் தான் அந்த இலங்கை அகதிகளை பார்த்தோம். தே ஆர் வெல் பிளேஸ்ட் யார், ரொம்ப பிரமாதமாக இருக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. அது ரெண்டு நாட்டிலையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. தே ஆர் ரியலி வெல் ஆஃப். அவங்களுக்கு எல்லாம் அடிப்படை மனித நேயத்தோடு வேண்டிய உதவிகளை செய்கிறாங்க, அவங்களுக்கு ரேஷன் கொடுக்குறாங்க, எஜுகேஷனில் உதவி செய்கிறாங்க. தே ஆர் வெல் லுக்ட் ஆஃப்டர் அக்கார்டிங் டு யூஎன்ஓ ஸ்டேட்டஸ், ஹியூமன் ரைட்ஸ் ப்ரார்மா. இந்தியாவில் அதை நம்ம பார்க்குறதே இல்லை. உண்மையாகவே அகதிகளாக இருக்கிறாங்க. அங்கே நீங்கள் அவங்கள பார்த்து அகதிகள் சொல்லவே முடியாது, நம்பவே முடியாது, உண்மைதான். இப்போ வரைக்குமே யூகேயில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, ஆனாலும் ஆல் தி repatriates, all these people, refugees, they are well placed. அவங்களுக்கும் பிரமாதமான குவார்ட்டர்ஸ், 4plex, duplex, 6plex, 6 வீடுகள், 4 வீடுகள், 2 வீடுகள், ஒரு பெரிய எல்லையே ஏரியா எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு பக்காவாக இருக்குது. அவங்களுக்குன்னு வேலை தேடணும், வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்ன இருந்தாலும் அவங்க ரெஃப்யூஜி, என்ன இருந்தாலும் வேற்று நாட்டு மக்கள், அந்த சில சரியான ஸ்டிஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சரியாக ஃபுல்ஃபில் பண்ணால் அவங்க பிரஜைகளாக ஆகிருக்கிறாங்க. அதில் தான் ஒருத்தி உமாகுமரன் ஒருத்தி இப்போ எம்பி ஆகிருக்கிறா, இலங்கை தமிழச்சி எம்பி ஆகிருக்கிறா. ஷி ஹஸ் பிகம் அ யூகே சிட்டிசன், பிரிட். நம்ம நாட்டில் அப்படி ஆக முடியுமா? அங்கே அகதிகளுக்கு யாராவது இந்திய குடிமகன் ஆக முடியுமா? கொடுக்குறாங்க இப்போது கேள்வி. எம்பி ஆக முடியுமா? தெரியாது. இட்ஸ் குவைட் டிஸ்டன்ட். இவ்வளோ விஷயங்கள் சொல்ல எதுக்காக? கதையை கேட்குறதுக்கு இல்லை, வேத வசனத்தில் தேவன் நமக்கு கொடுத்த அந்தஸ்தை புரிஞ்சிக்கிறதுக்கு, நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு, ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு. இருக்கிற ஆசீர்வாதத்தில் ஆசீர்வாதமாக இருக்க பழகுங்க, மரியாதையாக இருக்க பழகுங்க, மேன்மையாக தன்மையாக பண்பாக இருக்க பழகுங்க. பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி எப்போ பார்த்தாலும் காஞ்சி போன மூஞ்சி, பூத்து போன சோறு, பிஞ்சு போன செருப்புங்கிற இந்த கிதியோனுடைய ஆவி உங்கள்கிட்ட, கிபியோனியருடைய ஆவி உங்கள்கிட்ட போயிடணும். ஸ்தோத்திரம். இல்லைங்கிற பஞ்சப்பாட்டு சொல்லவே கூட. பக்கத்தில் சொல்லுங்கள், இனி பார்த்து இல்லைன்னு சொல்லாதன்னு சொல்லுங்கள். இப்போ என்ன நீ கேட்டுகிட்டே இல்லைன்ட்ட அப்படி நீங்கள் கேளுங்க வம்புக்கு. இப்போ கேட்டால் இனி இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்கள். அப்படி தான் நீங்கள் பழகணும். உங்கள் ஆத்மாவோடு நீங்கள் பேசிக்கணும். You have to learn to talk to your soul. எதுக்கு சபை கூடி வருதல்? அங்கே தேவனுடைய முகம் தெரியணும், அங்கே தேவனுடைய நியாயம் தெரியணும், அங்கே தேவனுடைய ஞானம் வெளிப்படணும், அங்கே தேவனுடைய வாழ்வு நமக்கு கிடைக்கணும், கிருபை கிடைக்கணும். அவரை பார்த்தோன்னே நம்ம இன்னொருத்தரை எப்படி பார்க்காம இருக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் வீட்டுக்கு போகிற வேகத்தை பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் ஏதோ நெருப்பு பற்றிக்கு ஃபயர் இன்ஜின் சத்தம் கேட்குது போல இருக்கும், போகிற மாதிரி போகிறேன். அன்குலா காட்சி. ஆல் திஸ் 40 years, வெரி சர்ப்ரைசிங். What a church,
ஆனால் நம்ம மேலே நேசம் பாசமாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்களுக்கு நல்லா தட்டிக்கிட்டீங்க. That's good. யோசிங்க. I always tell the truth on your face. உங்கள் மூஞ்சியை பார்த்து தான் உண்மையை சொல்கிறேன். பின்னாடி பேசுகிற பழக்கம் வச்சுக்காதீங்க. குழிக்கு போயிடுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நான் சாபம்லாம் விடலை, எனக்கு அவசியமே கிடையாது. சொன்னது தான் நடக்கும். ஆனால் எழுதி வச்சுக்கோங்க. வரிக்கு வரி நடக்கும், வார்த்தைக்கு வார்த்தை நடக்கும். Learn to behave yourself. நீ ரட்சிக்கப்பட்ட கண்ணியமான நீதிமான நடக்க பழகு. அதுதான் அவனுக்கு உண்மையான பேக்ரவுண்ட். அதுதான் நிரந்தரமான நித்தியமான பேக்ரவுண்ட். வேறு எதுவும் அவனுக்கு கூட வராது. அந்த ஸ்டேட்டஸில் வாழ்ந்து பாருங்கள். பொண்ணு கொடுக்கவும் வருவாங்க, பொண்ணு எடுக்கவும் வருவாங்க, மாப்பிள்ளை கொடுக்கவும் வருவாங்க, மாப்பிள்ளை எடுக்கவும் வருவாங்க, வேலை கொடுப்பாங்க. பார்த்து நீ கர்த்தரோடு நடக்கிற தேவ மனுஷனாரு. உன் மேலே இருக்கிற பிரகாசமே வேறு, உன் மேலே இருக்கிற தேவனை முத்திரையே வேறு. ஆபத்துக்கு இது உதவுன்னு பார்க்காதீங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு தான் சொல்லியிருக்காரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ தவறுகிறோம், எத்தனை முறை நித்தமும் தவறுகிறோம். ஆபத்தில் யாரை கூப்பிட்றீங்க? அவர் வந்துடுவாரா பரலோகத்தில் பெரிய ஞானி. இந்த வார்த்தையை சொன்னோன்னா ஆண்டவரே கட்டிட்டீங்களோ? பக்கத்தில் இருக்கணும், அக்கத்தில் இருக்கணும், வரத்துக்கு ஆண்டவர் தான் வாய்க்க பண்ணுறாரு. இல்லைன்னா எல்லாம் இருந்து ஒன்றும் இல்லாமல் போகிறவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? ஏன் இப்படி பார்க்குறீங்க பேந்த? It is by God's permission, it's by God's will. God sends you every kind of help in your life and family. ரொம்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் பின்னாடி காத்தால உட்காந்து யோசிக்கும்போது we abuse God. துஷ்பிரயோகம். உங்களாலலாம் வர முடியாது ஆண்டவரே, உங்களுக்கு பரலோகத்தில் நிறைய வேலை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், தான் அவனை கூப்பிட்டுக்கிறேன், இவனை கூப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப மின்னல் வேகத்தில் ஓடிட்டு இருக்கோம். ஊழியக்காரங்க ரொம்ப யோகியமாக அவங்க யாரை கூப்பிட்றாங்க? இது ரொம்ப பெரிய $1 மில்லியன் ஆதங்கம் உங்களுக்கு. அது தெரிஞ்சுட்டா இப்போ என்ன செய்ய போகிறீங்க? ஊழியக்காரன் தவறக்கூடியவன் வேதத்தில் எழுதலையா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுவீர்களாங்கள் சொன்ன பவுல் நான் அனுதினமும் சாகிறேன்னு சொல்லலையா? நான் எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் எனக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணமுள்ளவனாக இருக்க வேண்டும் ரோமருக்கு எழுதுறதுக்கு முன்னாடி அவர் அந்த நிதானத்தோடு வாழலையா? இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எதை நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம், எதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறது இன்வென்ட்ரி பண்ணுங்கள். எல்லாத்தையுமே யூஸ்லெஸ்ஸாக தெரிஞ்சுக்கிறது இல்லை, ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டது உபயோகிக்கிறதே இல்லை. அது உங்களுக்கு பெரிய புகாராக தெரியும், ஆனால் சொன்னது ரொம்ப கசப்பான உண்மை. எவ்வளவு பிரயோஜனமானதாக இருந்தாலும் அது வார்த்தையோ ஒரு ஆலோசனையோ ஒரு பொருளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய விஷயமோ அதை நீங்கள் உபயோகிக்கிறதே இல்லை. யூ டோன்ட். அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். அதுக்கும் நேரம் வரும். அப்படியே வச்சுருக்கீங்க, நேரத்தில் அது உபயோகமாக இருக்காது. அது எப்படி உபயோகிக்கணும் அறிவும் அதுக்குரிய கவனமும் அதுக்குரிய டீட்டெயில் உங்களுக்கு தெரியாதனால இட் ரிமைன்ஸ் யூஸ்லெஸ். இட் டர்ன்ஸ் அவுட் டு பி டோட்டலி யூஸ்லெஸ். ஒருத்தர் வருவார் வீட்டுக்குள்ளே, ரொம்ப வேண்டியது தான், அவங்க நீங்கள் நம்பக்கூடியது தான். ஏன்னா அதை வச்சுக்கிட்டே என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்றீங்க, அதுதாங்க உபயோகிங்க, அதுதான் எங்கள் வீட்டில் இருக்குண்ணா. அப்படியா? இப்படி தான் இருக்கிறோம் இல்லையா? எல்லாம் என் வீடு எலக்ட்ரிக்கல் ஹோம் சொல்லிக்கிட்டு இன்னும் அடுப்பை பற்ற வச்சு சுடுதண்ணி வச்சுட்டு இருப்போம். எப்படி போட தெரியல, எப்படி ப்ளக்கை போடணும்னு தெரியல, எப்படி இறக்கணும்னு தெரியல. என்ன பார்க்குறீங்க விரைக்க அவங்க வீட்டில் இருக்கு போல இருக்குது. அப்படி தான் போல எல்லா வசதியும் இருந்தும் எப்படி இருக்கீங்க? கையால் ஆதவங்களை போல இருக்கீங்க. வரங்கள் இருந்தும், கிருபை இருந்தும், வல்லமை இருந்தும், ஞானம் இருந்தும், அபிஷேகம் இருந்தும், வார்த்தை இருந்தும், ட்ரைனிங் இருந்தும், பயிற்சி கொடுத்தோம். எப்படி இருக்கீங்க? கூலிக்கு ஆளை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க.
இங்கே வாங்க, உங்களை கவனிச்சு விடுறேன். எஸ், we want servants around. We are called to serve. We are called to be a servant. நம்மளை ஊழியக்காரர்களாக இருக்க தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்கிறவராக வந்தார். Are you serving God in your fashion, in your status, in your region? அழுங்கத்தனமாக இருக்காதீங்க. Everything has to be accounted for. எல்லாவற்றை குறித்து தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். We cannot run away. ஓகே, இன்னும் இரண்டொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நிறைய இருக்குது, மீதி வாரங்களை பார்க்கலாம். நம்ம முடியை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஜடை பண்ணி விடுவார், சௌரி கட்டி வச்சு விடுவார், அதெல்லாம் ஃபால்ஸ் ஹேர், இந்த வேறு என்னென்னமோ ஹேர்லாம் ட்ரீட்மெண்ட், அதுக்கெலாம் இல்லை. நம்மளை பற்றி மைன்யூட் டீட்டெயில் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம தட்டில் சாப்பிடும்போது முடியும் முழுந்துச்சா இல்லையான்னு தெரியாது. சாப்பிடும்போது என்னன்னா ஒரு மாதிரி நோய் ஒரு மாதிரி இருக்கே அப்படி எடுத்தோன்னே தான் ஆஹா. ஆனால் கண்ணுக்கு லேஸில் தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற முடி எப்படி தெரியும் தெரியல. அதை வேணால் தெரியும் போல இருக்குது. சிலலாம் ஒரு மாதிரி செம்மட்டே இருக்கும், வேறு கலரில் இருக்கே. அது தயிர் சாதத்தில் வந்து நிச்சயமாக காமிச்சு கொடுத்துரும். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். The book of Matthew's Gospel, chapter 10, verses 28 to 30. King of Kings. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யாருக்கு பயப்பட வேண்டும்? ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்பட வேண்டும். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இன்ன வயசில் இன்ன சூழலில் இந்த சீசனில் உங்கள் தலையில் 1000 முடி தான் இருக்கணும்னா 1000 தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் அட்டாச் பண்ணாலும் இந்த ஆர்டிஃபிஷியலாக வச்சுக்காத பட்சத்தில் நேச்சுரல் முடி அவ்வளோதான் எண்ணிக்கை. சோத்திரம். நான் கேட்டேன், ஒருத்தரை பழகிட்டேன் அப்படின்னு தானே சொன்னார். அப்படியே ரொம்ப நல்லா சௌரியமாக இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் நல்லா இருக்குது, என்னையும் பார்க்கலாம் எனக்கு. ஆனால் அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியல. டியர், ஆர்டிஃபிஷியல் விக்கு வச்சுக்கிறவங்க நம்ம இப்போ நேச்சுரல் முடி என்ன வேணால் பண்ணணும். ஆனால் அவன் விக்கு வச்சுட்டா வச்சது தான். பிட்டி இல்லை? எவ்வளோ துக்கமான விஷயம். 1008 மாடலை பார்த்து இந்த மாதிரி வைங்க, மாடலை மாற்றவே முடியாது. ஹலோ, மாடலை மாற்றவே முடியாது. ஏன்னா பயங்கரமான ஒரு ட்ரீட்மெண்ட்டோடு தான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஹேரை. அந்த ஹேர் ஃபிக்ஸ் பண்ணதை எடுக்கணுன்னா 1008 ப்ரொசீஜர் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இல்லை ஹி மே டை. அப்படி தானே ஒருத்தர் செத்தாங்க வெனிஸ் நகரில். வாட் அ பிட்டி. அவன் ஒரு டாக்டருக்கே அந்த நிலைமை. உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்களை பற்றி சிறிதும் பெரிதுமான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஒன்றும் மறைக்க முடியாது. அவர் அந்த அளவுக்கு நீங்கள் நம்பி வாழணும். நம்மை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார், நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். நாம் அந்த நீதியிலே நடந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் சகாயர். தப்பு தண்டா பண்ணுறதுக்கு இல்லை, சப்பக்கட்டு கட்டுறதுக்கு இல்லை, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர் சகாயர். இழந்ததை திரும்பி தந்து புது வாழ்வை தருவதற்கு சகாயர். இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யோசிக்கும்போது சொல்லியிருக்கேன். குறைந்தபட்சம் 2-3 முறை இந்த 40 வருஷத்தில் சொல்லியிருக்கேன். கர்த்தரிடத்துலேருந்து வாங்கி பதுக்கி வச்சிருக்கிற எந்த ஒரு விஷயமும், தாளந்து கெடுத்த ஓமையை சொல்கிறால ராஜ்யத்தில்,
அந்த கணக்கை ஆண்டவர் ஒப்புவிக்க கேட்பார். மிரட்டலை உருட்டில் உள்ளதை சொல்கிறேன். மறந்தே போயிட்டேன், பரவாயில்ல, நினைப்பூட்டுறாரு. இன்றைக்கி 2024 ஆண்டு ஜூலை மாதம் 14 கரெக்டாக 11 மணிக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இலவசம் கொடுக்குறாங்க. யாராவது அதை உபயோகிக்கிறாங்களா? உண்மையாகவே ஒன்றும் இல்லாத உபயோகிக்கிறான். நம்ம வீட்டில் ஃபேனுக்காக அதை போடுறோமா? இல்லை. கணக்கு கொடுக்கணும். கண்களை மூடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ ரோகலாகரம ஷபரபதலரபலபரஷ. Praise you, Lord. Thank you, thank you, thank you, thank you, thank you, Lord. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவே. தேவனே நீரன் தேவன், ஆதிகாலமே தேடி வந்தே. தேவனே நீரன் தேவன், ஆதிகாலமே தேடி வந்தே. நீரின்றி வறண்ட நிலம் போ ஏங்குகிறேன் தினமுமக்கா. நீரின்றி வறண்ட நிலம் போ ஏங்குகிறேன் உமக்கா. ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. என் ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். உம்மை புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய முகத்தை பார்க்க, உம்முடைய இரக்கத்தை பெற, உம்முடைய சித்தத்தை சத்தமும் திட்டமும் வரைபடமாக கண்டு அவ்வழியிலே நடக்க, வாழ வைக்கும்படி, பலப்படும்படி, சுதந்திரிக்கும்படி, உயர்த்தும்படி எங்களுக்கு தந்த சகலவிதமான ஆக்கப்பூர்வமான அந்தஸ்துகளிலே உம் திரு பணியை உடைய திருவுளத்துக்கு ஏற்றவனமாய் செய்து முடிக்க உண்மையுள்ள, உறுதியுள்ள, உத்தரவாதமுள்ள உள்ளத்தை தாங்க. உதாரத்துவமான இதயத்தை தாங்க. நீர் தந்தது தான் செலவாகி போய்விட்டாலும் நான் மறுபடியும் வரும்போது நான் உனக்கு கொடுப்பேன், அந்த கணக்கை நான் செலுத்துவேன் என்று நல்ல சமாரியன் கதையிலே பார்க்கிறோம். தேவனே, ஜனமாகி எங்களுக்குள்ளே இருக்கிற ஏராளமான தடுமாற்றங்கள், தவிப்புகள், தள்ளாடுதல், யோசனை, கேள்வி, சந்தேகங்கள், பேராசைகள், பதஷ்டங்களில் விடுதலை தாங்க. நிதானமுள்ள இருதயத்தை தாங்க, உண்மையுள்ள இருதயத்தை தாங்க. உம்மை தேடுகிறவர்கள் நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைகிறார்கள். உம்மை நம்பினவர்களை நீர் வெட்கப்படுத்தவே இல்லை. அவருடைய முகங்கள் பிரகாசமாயின என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிபந்தனைகளிலே நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யும். பழையகளை மறந்து புதியகளை நாட உதவி செய்யும். தகப்பனே, மனம் இறங்கும், விழிப்புணர்வை தாரும்.
வரும் காரியங்களை முன்கூட்டியே வேத வசனத்திலிருந்து சொல்லுகிறீர். ஏதோ மனுஷனுடைய கருத்தை நாங்கள் இங்கு பகிர்ந்து கொள்ளவில்லை. அதனால் முன்னெச்சரிக்கையுடன் ஒவ்வொரு குடும்பத்தினரும் வாழ உதவி செய்யும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மூத்தவர்களும் இளையவர்களும் முந்தினவர்களும் பிந்தினவர்களும் வாழ உதவி செய்யும். போதிக்கிற ஊழியர்களான எங்களை உடைய இரத்த கோட்டைகளாய் மூடி மறையும். ஆர்பிஎம்முடைய கண்களிலே தயவு பெறுவதாக நன்றியோடு பணிகிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக்கொள்ளும் ஜனத்தை ஆசீர்வதித்த அன்பின் பிதாவே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யம் ஐக்கியம் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரி மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.